இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஸ்ப்ளீனெக்டமி. ஸ்ப்ளீனெக்டமினா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ளீனை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஸ்ப்ளீனெக்டமின்னு சொல்லுவோம். Splenectomy is a surgery to remove your spleen, the first sized organ that helps fight against infections. அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றது வந்து ஸ்ப்ளீன் தான். யூ மே நீட் தி சர்ஜரி இஃப் யூ ஹாவ் ஏ ரப்சர்டு ஸ்ப்ளீன், இல்லை பிளட் டிஸார்டர், இல்லை கேன்சர் வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து ஸ்ப்ளீனெக்டமி பண்ணுவோம். ஸ்ப்ளீன் இல்லைனாலுமே வந்து ஒரு ஹியூமனால நார்மல் லைஃப் வந்து இது பண்ண முடியும். பட் ஆனால் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். அது வந்து நம்ம மெடிகேஷன்ஸ், வேக்சின்ஸ் மூலியமா வந்து நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. இதுதான் வந்து ஸ்ப்ளீன். வாட் இஸ் ஸ்ப்ளீனெக்டமி? Splenectomy is a surgery to remove your spleen. Your spleen is a first sized organ located in the upper left side of your abdomen. An important part of your lymphatic system. இதுதான் வந்து நம்ம லிம்பத்தட்டிக் சிஸ்டம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கு. ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து இது பண்ணும், இதுதான் வந்து மேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யுவர் ஸ்ப்ளீன் மேக்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ். எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஒயிட் பிளட் செல், மோஸ்ட்லி இல்லை, ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அகைன்ஸ்டா வந்து நம்மளுக்கு இது பண்ணுது. இப்போ பாடியில எதனா ஃபாரின் பாடிஸ் இது பண்ணுதுன்னா, பிளாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி காசு ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் போய் ஃபைட் பண்ணது ஒயிட் பிளட் செல் தான். அந்த ஒயிட் பிளட் செல்ல ஸ்ப்ளீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் ஆல்சோ ஃபில்டர்ஸ் ஓல்ட் அண்ட் டேமேஜ் பிளட் செல்ஸ். Is a splenectomy is major surgery. Yeah, splenectomy is a major surgery that removes an important organ. அதாவது ஸ்ப்ளீன் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் மைல்டா இல்லை கொஞ்சம் இதுனா அது அகேன்ஸ்டா வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுது. அப்படின்னும் போது நம்ம ஸ்ப்ளீனை வந்து ரிமூவ் பண்றதுன்றது மேஜர் சர்ஜரி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைட் ஒன் ரெக்கமெண்டட். எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலும் வந்து ஸ்ப்ளீனெக்டமி வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் கேன்சர் இல்லை லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து ஸ்ப்ளீனெக்டமிக்கு போவோம். மற்றபடி சின்னதா நார்மலா இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல மெடிகேஷன்ஸ் மூலியமா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். பட் ஸ்ப்ளீனெக்டமி இஸ் எசென்ஷியல். யூ கேன் கண்டினியூ டு லிவ் இன் நார்மல் ஹெல்த்தி லைஃப். ஸ்ப்ளீன் இல்லைனாலும் நம்மளால ஹெல்த்தி லைஃப் வந்து இது கண்டினியூ பண்ண முடியும். Why would I need to have my spleen removed? எதுனால வந்து நம்ம ஸ்ப்ளீன் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதனா ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா ஒரு பெரிய இன்ஜுரி ஆகி அது ஸ்ப்ளீனை வந்து ரொம்ப ட்ராமா இன்ஜுரி வந்து காசு ஆயிருந்தா அந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்ப்ளீனை கம்மி பண்ணுவோம். இல்லைன்னா ரப்சர்டு ஸ்ப்ளீன், பிளட் டிஸார்டர், என்லார்ஜ் ஸ்ப்ளீன், இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சம் காசஸ்னால நம்ம வந்து ஸ்ப்ளீனை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ரொசீஜர் அந்த ஸ்ப்ளீனெக்டமி பண்றோம்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. ஹவு ஷுட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ப்ரொசீஜர்? அதாவது இப்போ வந்து ஸ்ப்ளீனெக்டமி பண்றோம், அது வந்து எலக்டிவா தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணுவோம். அந்த எலக்டிவா இருக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்னா 10 to 12 weeks பிஃபோராவே நம்ம வந்து அதுக்கான வேக்சினேஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பேஷண்ட் வந்து ஸ்மோக்கர் இல்ல ஆல்கஹால் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னும் போது அது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட் அண்ட் இமேஜிங் அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து நம்ம எடுக்கணும். வாட் ஹேப்பன் டியூரிங் எ ஸ்ப்ளீனெக்டமி? யுவர் சர்ஜன் கேன் ரிமூவ் யுவர் ஸ்ப்ளீன் யூசிங் ஒன் ஆஃப் டூ ப்ரொசீஜர். அதாவது 2 ப்ரொசீஜர் இருக்கு. ஒன்னு லாப்ரோஸ்கோபி மூலமா பண்ணலாம், இன்னொன்னு ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணலாம். இதுல எது பெஸ்ட்னு பார்த்தோம்னா லாப்ரோஸ்கோபி தான் வந்து பெஸ்ட். லாப்ரோஸ்கோபி சர்ஜரி. In most cases, you can perform a splenectomy. என்ன லாப்ரோஸ்கோபி எதுக்கு நம்ம ஸ்ப்ளீனெக்டமி பண்ணும்போது லாப்ரோஸ்கோபி மோஸ்ட்லி யூஸ் பண்ணா மினிமல் இன்வெசிவா இருக்கும். அப்புறம் ஸ்மாலர் கட்ஸ், இது வந்து ஃபாஸ்டா ரெக்கவரி டைம் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி வந்து இன்சிஷன் வந்து பெருசா தெரியாது. அப்புறம் ப்ளீடிங் வந்து மைல்டா இருக்கும். மைல்டா மீன்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியா ப்ளீட் ஆகும். டியூரிங் லாப்ரோஸ்கோபி யுவர் சர்ஜன் வில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிஏ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பேஷண்ட் பொசிஷன் பண்ணிட்டு ட்ரேப்லாம் பண்ணதுக்கு அப்புறமா
இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. எப்படி இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க? CO2 வந்து அப்டமன்ல இன்செர்ட் பண்ணி அப்டாமனை ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம அந்த பண்றோம்னா, நம்ம ஸ்கோப் மூலியமா ஆர்கன்ஸை நல்லா கிளியர் விஷன்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக CO2 மூலியமா வந்து இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 or 4 கட்ஸ் ஸ்மால் இன்சிஷன் மீது பண்ணி 1 கட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்சிஷன்ல வந்து கேமரா ஸ்கோப் இன்செர்ட் பண்ணுவாங்க. கேமரா ஸ்கோப் இன்செர்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கட்ஸ் மூலியமா ப்ரொசீஜருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளட் வெசல்ஸ் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணணும். பிளட் வெசல்ஸ் வந்து ப்ராப்பரா செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்பிளீனை ரிமூவ் பண்ணணும். ஸ்பிளீனை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பிளீன் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதே இன்சிஷனை வந்து வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பிளீன் எடுத்துட்டு அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், லேப் டெஸ்ட்டுக்கு. எதுக்குன்னா எதனால வந்து ஸ்பிளீன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக லேப் டெஸ்ட் அனுப்புவோம். ஓப்பன் சர்ஜரி. யூ மே நீட் ஓப்பன் சர்ஜரி இஃப் யுவர் ஸ்பிளீன் இஸ் டூ லார்ஜ் டு ரிமூவ் வித் லாப்ரோஸ்கோபி. அதாவது இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு லாப்ரோஸ்கோபி மூலமா ஸ்பிளீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் ஆனா வந்து ஸ்பிளீன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னும் போது நம்மளால அந்த சின்ன இன்சிஷன்ல எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பெரிய இன்சிஷன் போட்டு ஓப்பன்ல பண்ணுவோம். எதுக்கு ஸ்பிளீனை அந்த ஸ்பெசிமெனை அப்டமன்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு மட்டும் ஓப்பன்ல பண்ணுவோம். Your surgeon may also use an open approach if you have out of control bleeding. ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற கேஸ்ல வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரிக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். இட் ஆல்வேஸ் பாசிபிள் தட் லாப்ரோஸ்கோபி மே நீட் டு பி கன்வெர்ட் டு ஓப்பன் சர்ஜரி. அதாவது எதனாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது லாப்ரோஸ்கோபில இருந்து ஓப்பன்ல வந்து கண்டிப்பா மாத்துவாங்க. அது வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் மாத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பிளீன் ரொம்ப பெருசா இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ளீடிங் அதிகமா இருக்கும், ப்ளீடிங் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது ஓப்பனுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். The steps for an open surgery are similar to laparoscopy. The biggest difference is the incident of operating through a few small incision. இது ரெண்டுத்துக்குமே பெருசா அந்த டிஃபரன்ஸா இருக்காது. இதுவே லாப்ரோஸ்கோபினா ஒரு 3 or 4 ஸ்மால் இன்சிஷன் பண்ணுவோம். இதுவே ஓப்பன்னா ஒரு பெருசா ஒரு சிங்கிள் இன்சிஷன் மட்டும் பண்ணுவோம் அப்டமன்ல. ரிஸ்க் ஸ்பீனெக்டமி பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ரிஸ்க் வரும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாசிபிள் காம்ப்ளிகேஷன். பாசிபிள் காம்ப்ளிகேஷன் வந்து எல்லா சர்ஜரியிலும் இருக்க மாதிரி ப்ளீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல வேற எதனா பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ் வந்து லைட்டா இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் பேஷண்ட்டுக்கு எதனா அனஸ்தீஷியா மூலியமா எதனா ட்ரக் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தா அந்த அலர்ஜி காஸ் ஆகும். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்ல என்ன வரும்? ஸ்பிளீனெக்டமி இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் பிளட் கிளாட்ஸ். இது வந்து பிளட் கிளாட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஸ்பிளீனெக்டமில தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னும் போது எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகுது. அது சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே ஒயிட் பிளட் செல் அங்க இல்ல அப்படின்னும் போது அது அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்டிவோ இருக்காது. அப்படின்னும் போது சின்ன இன்ஃபெக்ஷன் கூட பெரிய இன்ஃபெக்ஷனா காஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இவ்வளவுதான் ஸ்பிளீனெக்டமி. ஒரு ஸ்பிளீனை ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, இன்ஜுரி ஆயிருக்கு, இல்ல ப்ளீடிங் அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஸ்பிளீனெக்டமி பண்ணுவோம். ஸ்பிளீனெக்டமி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் சொல்றேன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் காசஸ் அதிகமா இருக்கும். ஸ்பிளீன் இருக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்பிளீன் இல்லாதவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் காசஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரெகுலரா மெடிகேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பிளீனெக்டமி பண்ண பேஷண்ட் மட்டும். மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் இருக்காது. தேங்க்யூ.